ரீகேப். மூடி வால்டமோர்ட் ஹாரியை பொசஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னதை கேட்ட ஹாரி யார்கிட்டையும் பேசாமல் அவன் ரூம்லேயே இருக்கான். அவன் கிரிமால் பிளேஸில் இருந்து ப்ரைவேட் டிரைவ் போயிடலாமான்னு யோசிக்கிறான். ஆனால் அங்கே இருந்த போர்ட்ரேட் டம்பிள்டோர் கிட்ட இருந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜை சொல்லுது. அதுக்கப்புறம் அங்கேயே தங்கிடுறான். சாப்டர் 23 பார்ட் 2. ஹாரியும் ஹெர்மைனியும் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ரானும் ஹாரியும் தங்கிட்டு இருக்க அந்த ரூம்க்கு போகிறாங்க. அங்கே உள்ள ஏற்கனவே ரானும் ஜின்னியும் ரானோட பெட்டில் உட்காந்துருக்கதை பார்க்குறாங்க. ஹெர்மைனி நான் நைட் பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டிருந்த ஜாக்கெட்டை கழட்டி அங்கே தொங்க வைக்கிறா. டம்பிள்டோர் என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு காலையில் தான் சொன்னாங்க. ஆனால் டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அங்கேருந்து கிளம்ப முடிஞ்சது. அம்பரிஜ் ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் முதல் நாள் ராத்திரியே அவங்களுக்கு தெரியாமல் வந்துட்டீங்கன்னு. டம்பிள்டோர் சொன்னார் மிஸ்டர் வீஸ்லி சன் மங்கோஸில் இருக்காருன்னு உங்கள் எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்தாருன்னு சொன்னார். இருந்தாலும் அவங்க பயங்கர கோவத்தில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மைனி போய் ஜினி பக்கத்தில் உட்காரறா. அவங்க 3 பேரும் நிமிந்து இப்போ ஹாரியை பார்க்குறாங்க. ஸோ எப்படி இருக்க அப்படின்னு ஹெர்மைனி ஹாரியை பார்த்து கேட்குறா. ஃபைன் அப்படின்னு ஹாரி சொல்லறான். போய் சொல்லாத ஹாரி, நீ சென்ட் மங்கோஸ்க்கு போயிட்டு வந்ததுலேருந்து எல்லார்கிட்டையும் மறைஞ்சிட்டு இருக்கேன்னு ரான் ஜின்னியும் என்கிட்ட சொன்னாங்கன்னு ஹெர்மைனி சொல்லறா. ஓ அப்படி சொன்னாங்களா அவங்க அப்படின்னு ஹாரி கோவமா ரானையும் ஜின்னியும் பார்த்து முறைக்கிறான். ரான் குனிஞ்சு அவனோட காலை பார்க்குறான். ஆனால் ஜின்னி திரும்பவும் முறைக்கிறா. ஆமாம் நீ எங்ககிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருந்த, எங்களோட முகத்தை கூட நீ பார்க்க மாட்டேன அப்படின்னு ஜின்னி சொல்லறா. நீங்கள் எல்லாரும் தான் என்னை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஹாரி கோவமா ஆரம்பிக்கிறான். நீங்கள் மாறி மாறி பார்த்துக்கிட்டதால மிஸ் பண்ணிட்டீங்க போல அப்படின்னு ஹெர்மைனி லைட்டாக சிரிச்சுட்டே சொல்லறா. ரொம்ப ஃபன்னியாக இருக்க ஹெர்மைனி அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவன் திரும்பி உட்கார்ந்துடுறான். கோபப்படாத, லுக் நேற்று நீ எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸில் என்ன கேட்டேன்றது எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஓ அப்படியா, எல்லாரும் என்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்களா? வெல் நான் இதெல்லாம் பழகிக்க வேண்டியது தான் அப்படின்னு ஹாரி சொல்லறான். நாங்கள் உன் கூட பேசணும்னு தான் வந்தோம் ஹாரி, ஆனால் நீ ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தனால அப்படின்னு ஜினி ஆரம்பிக்கிறான். யாரும் என் கூட பேச வேணாம் அப்படின்னு ஹாரி திரும்பவும் கோவமாக சொல்லறான். நீ பண்ணுறது முட்டாள்தனம் தான். ஏன்னா யூனோஹூ பொசஸ் பண்ண யாரையும் உனக்கு தெரியாது, என்ன தவிர. என்னால் பொசஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஜினி சொல்லறா. இந்த வார்த்தைகளோட அர்த்தம் அவனுக்கு புரிஞ்ச உடனே ஹாரி அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் அவன் திரும்பி பார்க்குறான். நான் மறந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லறான். ஸோ நீ நான் வால்டமோர்ட்டால் பொசஸ் ஆகிருக்கேன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவன் கேட்குறான். நீ என்ன பண்ணுறன்றது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது பெரிய பிளாங்க் பீரியட்ஸ் இருக்கா? நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற அப்படின்றது தெரியாமல் அப்படின்னு ஜினி கேட்குறா. ஹாரி யோசிக்கிறான். இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ யூனோஹூ உன்னை பொசஸ் பண்ணவே இல்லை. அவர் என்னை பொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னால் பல மணி நேரம் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் எங்கேயாவது இருப்பேன், ஆனால் அங்கே எப்படி போனேன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு ஜினி சொல்லறா. ஹாரியால் அவள் சொல்கிறத நம்பவே முடியலை. இருந்தாலும் அவனோட மனசு இப்போ கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்தது. அந்த ட்ரீம் உன்னோட அப்பாவை பற்றி நான் கண்டதா அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். ஹாரி இந்த மாதிரி கனவுகள் உனக்கு ஏற்கனவே வந்திருக்கு. வால்டமோர்ட் என்ன பண்ணுறாருன்றத போன வருஷமே உனக்கு ஃப்ளாஷாக தெரிஞ்சிருக்கல அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஆமாம், ஆனால் இது வேற மாதிரி இருந்தது. நான் அந்த பாம்புக்குள்ளேயே இருந்தேன். நானே அந்த பாம்பாக இருந்த மாதிரி இருந்தது. வால்டமோர்ட் என்னை எப்படியாவது லண்டனுக்கு கொண்டு போயிருந்தாருனா அப்படின்னு ஹாரி ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நீ ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி வாசிப்ப. அப்போ உனக்கு தெரியும் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து வெளியே நம்ம டிசப்பரேட் பண்ண முடியாது. வால்டமோர்ட்டால் கூட உன்னை உன்னோட டார்மெட்டரியிலேருந்து பறக்க வச்சு கூட்டிகிட்டு போக முடியாது ஹாரி அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. நீ உன்னோட பெட்டை விட்டு போல ஹாரி. நீ உருண்டு பெறல்றத நாங்கள் எப்படியும் ஒரு நிமிஷமாவது பார்த்துருப்போம் நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு ரான் சொல்லறான். ஹாரி எந்திரிச்சு குறுக்கவும் நடுக்கவும் நடக்க ஆரம்பிக்கிறான். யோசிக்கிறான். அவங்க சொல்கிறது எல்லாம் அவனுக்கு ஆறுதல் படுத்துறது மட்டும் இல்லை, இப்போ கொஞ்சம் எல்லாமே தெளிவாக புரிகிற மாதிரியும் இருக்குது. அங்கே இருந்த பிளேட்டில் இருக்கிற சாண்ட்விச்சை எடுத்து அவன் வாயில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே அங்கே நடக்க ஆரம்பிக்கிறான். நான் அப்போது அந்த வெப்பன் கிடையாது அப்படின்னு ஹாரி நினைக்கிறான். அவனோட மனசில் இருந்த பாரம் இப்போ குறைஞ்சிடுச்சு. அவனுக்கு இப்போ லைட்டாக சந்தோஷம் கூட இருக்குது. அவன் எப்படி கிறிஸ்மஸ்க்கு ப்ரைவேட் டிரைவ்க்கு போகலான்னு யோசித்தான். சீரியஸோட ஹாப்பினஸ்ஸை ஹாரி பார்க்கும்போது ரொம்பவே இன்ஃபெக்ஷியஸாக இருந்தது. அவர் இப்போ போன சம்மரில் இருந்த மாதிரி இல்லை. இப்போ அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுலையும் குறியாக இருந்தார். கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வரைக்கும் அவரும் எல்லாரோடையும் சேர்ந்து க்ளீன் பண்ணவும் செஞ்சு டெக்கரேட் பண்ணவும் செஞ்சாங்க.
அவங்களோட எஃபர்ட்ஸால் இப்போ அங்கே இருந்த ஷாண்ட்லியர்ஸ் எல்லாம் நூலாம்படை எதுவும் இல்லாமல் பளபளன்னு இருந்தது. அதில் நிறைய ஸ்ட்ரீமர்ஸும் போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ மண்டங்கஸ் கொண்டு வந்ததையும் அவங்க எல்லாரும் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சீரியஸோட ஃபேமிலி ட்ரீயை மறைச்சிட்டு இருந்தது. கீழே கார்பெட்லேயும் மேஜிக்கல் ஸ்னோ வர வச்சுருந்தாங்க. அதோடு இல்லாமல் அங்கே இருந்த ஸ்டஃப்டு எல்ஃப் ஹெட்ஸ் எல்லாத்துலேயும் கிறிஸ்மஸ் ஹேட்ஸும் பியர்ட்ஸும் போட வச்சுருந்தாங்க. அந்த வீடே அடையாளம் தெரியாமல் மாறி போச்சு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் ஹாரி எந்திரிக்கும் போது அவனோட பெட் அடியில் ஒரு ஸ்டாக் ஆஃப் ப்ரெசன்ட்ஸ் இருந்தது. ரான் ஏற்கனவே அவனோடதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த வருஷம் நல்ல வேட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் ஒரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணினான். நீ கொடுத்த ப்ரூம் காம்பஸ்க்கு தேங்க்ஸ், அது சூப்பராக இருக்கு. ஹெர்மைனி எனக்கு ஒரு ஹோம்ஒர்க் பிளானர் கொடுத்துருந்தா அப்படின்னு ரான் சொல்லறான். ஹாரியும் அவனோட கிஃப்ட்ஸில் தேடி ஹெர்மைனியோட கிஃப்டை பார்க்குறான். அது ஒரு புக்கு தான், ஒரு டைரி மாதிரியே இருந்தது. என்ன ஒரு பேஜும் ஓப்பன் பண்ணும்போது அது சத்தமாக சொல்லுது, இன்னைக்கே செய்ய இல்லைன்னா பின்னாடி விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி அது ஒரு இதையும் சொல்லுது. சீரியஸும் லூப்பனும் ஹாரிக்கு சூப்பரான புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ராக்டிக்கல் டிஃபென்சிவ் மேஜிக் அண்ட் இட்ஸ் யூஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ். அதில் கலர்ஃபுல்லான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே மூவ் ஆகவும் செய்யுது. ஹாரி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இது கண்டிப்பாக அவனுக்கு டிஏ மீட்டிங்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுது. ஹேக்ரிட் அவனுக்கு ஒரு ஃபர்ரி ப்ரௌன் வாலெட் கொடுத்துருந்தாரு. அதில் ஃபேங்ஸ் இருந்தது. அது உள்ளே வைக்கிற காசு திருடு போகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, ஹாரியால் உள்ள காசை போடும் போதே அது அவனோட கையை கடிக்க பார்த்துச்சு. டாங்ஸோட ப்ரெசன்ட் ஒரு சின்ன மாடல் ஃபயர் போல்ட்டோடது. அது அவனோட ரூமை சுற்றி சுற்றி பறக்குது. அவனோட ஃபுல் சைஸ் ப்ரூம் அவன்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்னு ஹாரிக்கு தோணுச்சு. ரான் அவனுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் எவ்ரி ஃப்ளேவர் பீன்ஸை கிஃப்ட் பண்ணியிருந்தான். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வீஸ்லி கிட்ட இருந்து எப்பவும் போல் அவங்களே செஞ்ச ஜம்பரோ அப்புறம் கொஞ்சம் மின்ஸ் ஸ்பைஸும் வந்திருந்தது. டாபி ஹாரிக்கு ஒரு மோசமான பெயிண்டிங்கை அனுப்பிச்சிருந்தது. ஹாரி அதை முன்னும் பின்னுமா பார்க்குறான். மேலேயும் கீழேயுமா தலைகீழாக திருப்பி பார்க்குறான். ஆனால் அது என்னன்னே அவனுக்கு தெரியல. அந்த நேரத்தில் ஒரு லவுடான கிராக் சத்தத்தோட ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அவனோட பெட்டுக்கிட்ட ஆப்ரேட் பண்ணுறாங்க. மேரி கிறிஸ்மஸ், கொஞ்ச நேரத்துக்கு கீழே போகாதீங்க அப்படின்னு ஜார்ஜை சொல்கிறான். ஏன் அப்படின்னு ரான் கேட்குறான். அம்மா அழுதுட்ருக்காங்க. திரும்பவும் பர்சி அவனோட கிறிஸ்மஸ் ஜம்பரை திரும்ப அனுப்பிச்சிட்டான் அப்படின்னு ஃப்ரெட் சொல்கிறான். அதுவும் எந்த ஒரு லெட்டரும் கூட அனுப்பலை. அப்பா எப்படி இருக்காருன்னு கூட அவன் கேட்கல அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். நாங்கள் அவங்கள கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணினோம், ஆனால் அவங்க சரியாகிற மாதிரி தெரியல அப்படின்னு ஃப்ரெட் சொல்கிறான். இப்போ லூப்பன் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் நம்ம அவங்கள விடுறது தான் சரின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். அது என்னது அப்படின்னு ஃப்ரெட் டாபியோட பெயிண்டிங்கை உத்து பார்த்துட்டு கேட்குறான். பார்க்குறதுக்கு ஒரு கிபான் 2 கருப்பு கண்ணோட இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவன் கேட்குறான். அது ஹாரி, அப்படி தான் அது பின்னாடி போட்டிருக்கு அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஃப்ரெட் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஹாரி அவனோட புது டைரியை அவன் மேலே தூக்கி எறிகிறான். அது போய் கீழே விழுது. ஐஸ் எல்லாத்தையும் டாட் பண்ணிட்டு டீஸ் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணால் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அந்த டைரி சொல்லுது. அவங்க எல்லாம் எந்திரிச்சு இப்போ கீழே போகிறாங்க. போகிற வழியில் அவங்க ஹெர்மைனியை மீட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் த புக் ஹாரி அப்படின்னு அவ சொல்லுறா. நான் ரொம்ப காலமாக நியூ தியரி ஆஃப் நியூமராலஜி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அவ சொல்லுறா. அப்புறம் அந்த பர்ஃப்யூமும் சூப்பராக இருந்தது ரான் அப்படின்னு அவனை பார்த்து அவ சொல்லுறா. நோ ப்ராப்ளம் அப்படின்னு ரான் சொல்லிட்டு அவ கையில் இருந்த கிஃப்டை பார்த்து இதையா இருக்கு அப்படின்னு கேட்குறான். இது க்ரீச்சருக்கு அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. அது க்ளோத்ஸாக இல்லைன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரான் சொல்லுறான். சீரியஸ் என்ன சொன்னாருன்னா, க்ரீச்சருக்கு நிறைய தெரியும், அவனை நம்ம ஃப்ரீயாக விட முடியாது அப்படின்னு ரான் சொல்லுறான். இது க்ளோத்ஸ் இல்லை, ஆல்தோ நான் என்னோட இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ஏதாவது கொடுப்பேன் அது வேர் பண்ணுறதுக்கு. அது ஒரு பழைய துணியவே கட்டிட்டு தெரியுது. இது ஒரு பேட்ச் ஒர்க் குவில்ட்டு. இது அதோட பெட்ரூமை கொஞ்சம் பிரைட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. என்ன பெட்ரூம் அப்படின்னு ஹாரி கேட்குறான். சீரியஸ் சொல்கிற அது பெட்ரூம் மாதிரி இருக்காது, கிச்சனில் இருக்கிற பாய்லர் கடியில் இருக்க கபோர்டில் தான் அது தூங்குதுன்னு சீரியஸ் சொன்னார் அப்படின்னு அவ சொல்கிறா. அவங்க பேஸ்மெண்ட் கிச்சனுக்கு வந்தபோது அங்கே மிஸ்ஸஸ் வீஸ்லி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களோட தொண்டையே ஒரு மாதிரி இருந்தது. அவங்களோட மூக்கும் செவந்து போயிருந்தது. மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க இப்போ பேண்ட்ரிக் ஆப்போசிட்டில் இருக்க கபோர்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ இதுதான் க்ரீச்சரோட பெட்ரூமா அப்படின்னு ரான் கேட்குறான். எஸ், நம்ம நாக் பண்ணுவோம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு நாக் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு சத்தமுமே இல்லை. மேபி அது மேலே இருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறான் அந்த டோரை.
அந்த கபோர்டுக்குள்ள முக்காவாசி இடத்துல அந்த பாய்லர் தான் இருக்கு. அதுக்கு கீழே பைப்ஸ்க்கு அடியில் ஒரு கூடு மாதிரி இருந்தது. அதில் நிறையா ரேக்ஸும் கரித்துணியும் ஸ்மெல்லியான பழைய போர்வைகளும் கடந்தது. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன டென்ட் இருந்தது. அங்கே தான் க்ரீச்சர் வந்து தூங்கும் போல். அங்கேயும் இங்கேயும் சில கெட்டுப்போன பிரெட் கிரஸ்ட்டும் சில சீஸும் இருந்தது. தூரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பளபளக்குச்சு. சில காயின்ஸும் தெரிஞ்சது. ஹாரி இதெல்லாம் க்ரீச்சர் சீரியஸ் சம்மரில் க்ளீன் பண்ணும்போது தூக்கி போட்ட ஐட்டத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்குன்னு ஹாரிக்கு தெரிஞ்சது. சீரியஸ் வெளியே தூக்கி போட்ட ஃபேமிலி ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறையாவும் இங்கே இருந்தது. நிறைய இது கிளாஸஸ்லாம் உடஞ்சி போய் தான் இருந்தது. அதில் பெல்லாட்ரிக்ஸ் லெஸ்ட்ராஞ்சியோட ஃபோட்டோகிராஃபும் இருந்தது. டம்பிள்டோரோட பென்சிவில் பார்த்த அந்த லேடியோட ஃபோட்டோகிராஃப் அதுதான் க்ரீச்சரோட ஃபேவரட் ஃபோட்டோகிராஃபாக இருக்கும்னு ஹாரிக்கு தோணுச்சு. ஏன்னா அதை வந்து உடஞ்சி போன கிளாஸ் எல்லாம் ஸ்பெல்லோ டேப்பால் கிளம்ஸியாக மென் பண்ணியிருந்தது க்ரீச்சர். நான் க்ரீச்சரோட ப்ரெசண்ட்டை இங்கேயே வச்சிடுறேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு அங்கே இருந்த போர்வைகளுக்கு நடுவில் அதை வச்சுட்டு அந்த கதவை க்ளோஸ் பண்ணுறா. சீரியஸ் பேண்ட்ரியிலேருந்து எதையோ தூக்கிட்டு வராரு. யாராவது க்ரீச்சரை பார்த்தீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நானும் அவரை பார்க்கவே இல்லை. நீங்கள் அவனை கிச்சனை விட்டு ஆர்டர் பண்ண அன்றைக்கு நான் பார்த்தேன், நாங்கள் வந்த அன்றைக்கு. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஏன்? நானும் அதை தான் கடைசியாக பார்த்தேன்னு நினைக்கிறேன். மேலே எங்கேயாவது ஒளிஞ்சிட்ருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. அவர் இங்கேருந்து போயிருக்க முடியாதுல்ல அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஐ மீன் நீங்கள் அவுட்னு சொல்ல போது வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு ஹாரி கேட்குறான். இல்லை ஹவுஸ் ஹெல்ஸால் வெளியே போக முடியாது க்ளோத்ஸ் கொடுக்குற வரைக்கும். அவங்க இந்த ஃபேமிலி ஹவுஸோட டை ஆகியிருப்பாங்க அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. ஆனால் அவங்களால வெளியே வர முடியும். டாபை பண்ணுச்சு. அவன் மால்ஃபாய்ஸ் வீட்டில் இருந்து எனக்கு வார்னிங்ஸ் கொடுக்குறதுக்காக 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தானே. அதுக்கப்புறம் அவன் பனிஷ் பண்ணிக்கிட்டான். ஆனால் ஸ்டில் அவன் வந்தான் அப்படின்னு ஹாரி சொல்லறான். சீரியஸ் லைட்டாக கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மேபி நான் அப்புறமா அவனை தேடி கண்டுபிடிச்சிப்பேன். மேலே எங்கேயாவது அழுதுட்ருப்பான். மேபி மேலே இருக்க கபோர்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கேயே செத்து போயிருந்தாலும் போயிருக்கலாம். ஆனால் நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. ஃப்ரெட், ஜார்ஜும் ரானும் சிரிக்கிறாங்க. ஆனால் ஹெர்மைனி கோவமாக இருக்கா. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.